அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். இந்த எண்களில்தான் இந்த எண்களை வைத்துக் கொண்டுதான் சொல்லப்பட்டு வருகிறது. வார்த்தை அடிப்படையில், சொற்கள் அடிப்படையில் ஒவ்வொரு வார்த்தைக்கு உண்டான சாணங்களில் சொல்லப்பட்டு அதனுடைய விதியெண்களில் சொல்லப்பட்டு வந்து கொண்டு இருக்கின்றேன். இந்த தமிழ் ஜோதிடம் ஒரு துல்லியமான முறையில் தமிழுக்கு நான் உருவாக்கி அதை உங்களிடம் இந்த வீடியோ மூலமாக சொல்லப்பட்டு வந்து கொண்டு இருக்கின்றேன். கட்டாயத்துக்கு 5 எழுத்து. 1 2 3 2 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 15. அதோடைய விதிங்கிறது 6. கட்டாயம். ஏன்னா 6ஆம் இடங்கிறது ஒரு கட்டாயமான எண்கணிதம். அதில் நல்ல ஒரு சுப கிரகமோ ஆட்சி உச்சம்பத்து கிரகங்கள் நல்ல வலிமையான பலன் கொடுக்கும் கிரகமாக இருந்துவிட்டால் அது கட்டாயமாக அந்த இடத்துக்கு அந்த விதியின் சாணங்கிறது கட்டாயம் யாருடைய நாவில் உதிக்கப்படுகிறதோ கட்டாயமாக அவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம், எளிமை இல்லாத வாழ்க்கை, குறைவற்ற செல்வம், நோயற்ற வாழ்க்கை என்று அடிப்படையில் அந்த 6வது விதியின் நல்ல நிலைகளை கொண்டு வரும். அந்த 6ஆம் இடங்கிறது தமிழுக்கு 6ஆம் இடம். அதான் அது மேஷத்திலிருந்து கன்னி வரை. கன்னி அதான் 6ஆம் இடத்து பலன். அது அவருடைய விதி எண்ணாகவும் அது தோன்றலாம். விதவைக்கு 3 எழுத்து. 1 7 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 17. அதோடைய விதி என்கிறது 8. விதவையோட எண்களிடம் 8. நான் 8வது விதி சாணது 8வது விதி எண்ணில் அதை நான் குறிப்பிட்டுள்ளேன். இருந்த போதிலும் 8வது சாணத்தில் பாவக்கிரகமோ அதுக்குரிய தீவினை கிரகங்கள் இருந்துவிட்டால் அந்த விரைவி சாணத்தை காட்டுகின்றது. ஒரு பெண்ணுக்குத்தான் அது காட்டுகிறது. அப்போது 8ஆம் இடம் ஜாதகத்தில் 7 8 சுத்தமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஜோதிடர்களுடைய வார்த்தைகள் பலன்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த 8ஆம் இடம் ஆயுள் சாணத்தையும் குறிக்கும். 8ஆம் இடம் பெண்களுக்கு அசுப காரியத்தையும் குறிக்கும். அந்த பெண்களுக்கு 8ஆம் இடம் சரியாக நல்ல நிலையில் அந்த அஷ்டமாதி விதியும் நல்ல இடத்தில் அமர்ந்து விட்டால் அவருடைய வாழ்க்கை சுமங்கலியான வாழ்க்கை 100 ஆண்டு பல்லாண்டு வாழும்படி அந்த 8ஆம் இடம் போற்றுகிறது. ஆனால் அந்த 8ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. அந்த 8ஆம் இடத்தில் சில பாவக்கிரகத்தோடு இன்னொரு சுபக்கிரகம் சேர்ந்திருந்தால் கணவனோட போராட்டமான வாழ்க்கையாகவும் நடந்து கொண்டு இருக்கும். அதான் 8ஆம் இடம். 7 8 அல்லது 8ஆம் இடத்தில் சில பாவக்கிரகங்கள் சுபக்கிரகங்கள் இருந்துவிட்டால் அவருடைய கணவர்கள் மேலை நாட்டுக்கும் இவர்கள் தாய் நாட்டிலையுமே இருக்கிற மாதிரி இருக்கும். வந்து போகிற மாதிரி இருக்கும். அதான் 8ஆம் இடம் விரைவி சாணி. 8ஆம் இடம் விரைவி என்ற சொல்லுக்கு வருகிறது. அதான் 8ஆம் இடம் 7 8 சுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஜோதிடர்களுடைய பலன்கள் சொல்லப்பட்டு வருகிறது. நானும் ஜோதிடர் தான். ஆனால் குடியரசுக்கு 5 எழுத்து. 3 6 2 3 6 குடியரசு 3 6 2 3 5 இதெல்லாம் கூட்டாக்க 21. 19 வருகிறது. அதனுடைய விதிங்கிறது 1. குடியரசுக்கு விதியின் 1. குடியரசுடைய எண்களிடம் 3 6 2 3 5 இதெல்லாம் கூட்டினாக்கா 19. அதோடைய விதி என்கிறது 1. குடியரசு நல்ல
குடியரசு நல்ல ஒரு விதியெண்ணாகத்தான் தோன்றுகிறது. அடுத்தது காந்தியடிகள். காந்தியடிகளுக்கு வந்து எண்களிடம் 8 4 8 2 6 1 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 33. அதோடைய விதி என்கிறது 6. ஆனால் விதி என்கிறது காந்தியடிகளுக்கு வந்து விதியின் 6. அவருக்கு வந்து காந்தியடிகளுக்கு வந்து இயற்பெயர் என்ற அடிப்படையில் காந்தியடிகள் விதியின் 6. காந்தி இது ஒரு புகழுக்கு கொண்டு வரப்பட்ட பெயர் காந்தி. அதனால் இந்த காந்திக்கு வந்து 3 எழுத்து. காந்தி ஆணாகவும் இருக்கும் பெண்ணாகவும் இருக்கும். ஆனால் காந்திக்கு வந்து 3 எழுத்து. 8 4 8 அவை கூட்டினாக்க 20. அதோடைய விதி என்கிறது 2. அப்போ காந்தி விதி எண் 2. அவருக்கு சிறப்பு பெயராக இது அமையப்பட்டது தான் காந்தி. காந்தியோட விதி எண் 2. மகாத்மா காந்தி இது பெருமை சேர்க்கும் பெயர். ஆனால் மகாத்மா காந்தி என்ற எண்களிடம் 1 8 4 8 8 4 8 இதெல்லாம் கூட்டினாக்கா 41. அதோடைய விதி என்கிறது 5. இப்போ மகாத்மா காந்திக்கு 41 கூட்டினாக்கா அதோடைய விதி என்கிறது 5. இதுவும் நல்ல இடம் தான். நல்ல ஸ்தானத்தையே குறிப்பிட்டு வருகிறது. அடுத்தது அத்வானி. அத்வானிக்கு வந்து 4 எழுத்து வருகிறது. 1 4 3 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 9 தான் வருது. 8 4 3 7 1 இப்போ 4 4 8 1 9. அத்வானிக்கு வந்து விதி எண் 9. எப்போதுமே இந்த திரிகோண ராசி உள்ளவங்களுக்கு வந்து 1 5 9 இதெல்லாம் திரிகோண ராசி உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு வந்து சரிவை தரும். அதான் அத்வானிக்குடைய விதி எண் 9. அவர் திரிகோண ராசி தான். மேஷத்திலிருந்து 9ஆம் இடத்தை குறிக்குது. குருவோட ராசி தான். நல்ல ராசி தான். அத்வானிக்கு வந்து விதி எண் 9. வாஜ்பாய். வாஜ்பாயுடைய எண்கணிதம் 4 எழுத்துக்கள் வருகிறது. அவருக்கு 3 9 7 8 அவருக்கு டோட்டல் மொத்தம் 27. அந்த எண்கணிதத்தை கூட்டினாக்கா 27. அதை 9ஆல் வகுத்துட்டாக்கா 9 தான். இங்கிலீஷ் இங்கிராஜி போல் கூட்டி வந்தாலும் 9 தான். அதோட விதி எண் 9. ஆனால் வாஜ்பாய்க்கு வந்து 9ஆவது விதி எண்ணை குறிக்கிறது. அத்வானிக்கும் 9ஆவது விதி எண்ணை தான் குறிக்கிறது. ஆனால் அவருக்கு 4 எழுத்து. இவருக்கும் 4 எழுத்து தான். ஆனால் இவருடைய எண்கணித டோட்டல் அதிகம். அதாவது விதி எண் 9 வாஜ்பாய். அடுத்தது கண் சிமிட்டல். கண் சிமிட்டலுக்கு வந்து 7 எழுத்துக்கள். 1 3 4 2 2 5 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 18. அதோடைய விதி என்கிறது 9. கண் சிமிட்டல் 9ஆவது விதி எண். கண் சிமிட்டலை சாட சொல்கிறாங்களா அப்படியே கண் சிமிட்டி. அதான் கண் சிமிட்டல்ங்கிறது 9ஆவது விதி எண். அந்த 9ஆவது விதி எண் கண் சிமிட்டலுக்கு வந்து 9ஆவது விதி எண் வருகிறதுனாக்கா அதில் எத்தனை அர்த்தங்கள் இருக்குது. கண் சிமிட்டலுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டாராம். அவங்க ஒத்துக்கலைன்னா அடி உலகம். அதுபோல் ஒரு கண் சிமிட்டலான வார்த்தை. சொந்தக்காரங்களை பார்த்து அதில் வராங்க அப்படிங்கிறது அது ஒரு கண் சிமிட்டல் தான். வாங்குங்கிறதுலையும் அது ஒரு கண் சிமிட்டல் தான். அதே ஒரு வகையாக காட்டப்பட்டு வருகிறது. கண் சிமிட்டலுக்கு வந்து விதி எண் 9 கடைக்கண். கடைக்கண்கிறது பாருங்கள், நமக்கு 2 கண்ணு முழுமையாக இருக்குது. கடைக்கண்ணால் தான் நமக்கு வந்து தெய்வம் பார்க்கணும் நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் 5 எழுத்து கடைக்கண்ணுக்கு. 1 9 7 1 3 இதெல்லாம் கூட்டினாக்கா 21. அதோடைய விதி என்கிறது 3. நமக்கு அந்த 2 கண்ணிலே கடைக்கண்ணு இருக்காட்டு. அப்போ 3ஆவது கண்ணு கடைக்கண் நாட்டுக்கு நமக்கு. அதான் விதி எண் 3. கடைக்கண் 2 கண்ணு, வலது கண் இடது கண். அப்போ கடைக்கண்ணுன்னு ஒன்று இருக்குது. அந்த கண் திறந்தாதான் தெய்வங்கள் உச்சட்டமாகும். தெய்வங்கள் கடைக்கண்ணு தான் நினைக்குதாட்டு. அப்போ கடைக்கண் 2 கண்ணு இருக்கையில இன்னொரு கண்ணு இருக்காட்டு. அப்போ அந்த 2 கண்ணுனாலே நமக்கு வந்து கடைக்கண் 3ஆவது எண்கணிதத்தில் வருது. அப்போ வந்து கடைக்கண். அப்போ தெய்வத்தால் சாமியால் கடவுளால் நமக்கு திறக்கப்படுவதுதான் கடைக்கண். உன் கடைக்கண் பார்வையை
திறந்து பாரப்பா அப்படின்லாம் சொல்கிறாங்களா, ஒரு கடைக்கன் கொடுப்பா அப்படிங்கலாம் நேர்த்தி கடனாக சொல்லப்பட்டு வருகிறது. அது கடைக்கன். அதாவது மூன்றாவது தன் 2 கண்ணையும் விட்டுட்டு 3வது கண் கடைக்கன்னு சொன்னாங்களே, அது எதுக்காக? அதான் கடைக்கன், 3வது விரியன். அந்த கடைக்கண்ணுக்கும் விரியன் 3ஐயே குறிக்கிறது. அதான் கடைக்கன். நம்ம 2 கண்ணு நம்பாமல் 3வது கண்ணை வந்து கேட்குறோம், கடைக்கன் பார்வை என்று கேட்கிறோம். அந்த கடைக்கண்ணு தான் விரியன் 3, அந்த கடைக்கண்ணை தான் 3. இப்போ நமக்கு 2 கண்ணையும் நம்பாமல் கடைக்கண்ணையும் வந்து நம்புகிறோம் அப்படின்னாக்கா அதில் பொருள் இருக்குல்லையே நிறையா, அதான். அதனால் வந்து கடைக்கண் பார்வை வந்து நம்ம வந்து கேட்கிறோம். அதனால் இந்த தமிழ் என்கிற ஜோதிடம் மாற்று அடிப்படையில் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் இது ஷார்ட்டில் நான் போடுறேன். ஷார்ட்டில் முழுமையாக பார்க்க முடியாது, 15 செகண்டு தான் அது. அதில் வந்து முழுமையாக நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள முடியாது. பொதுவாக வந்து திருஞான சம்பந்தம், பாலமுருகன், சேவல்குடி, வேல் குறித்த அது கீழே என்னோடய ரைட்ஸை வச்சுருப்பேன். அதில் நீங்கள் போட்டு திருஞான சம்பந்தம் யூடியூப்புக்கு போனாக்கா நீங்கள் அனைத்தும் தெரிந்து கொள்ளலாம். தத்துவமானவைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்கா இந்த திருஞான சம்பந்தம் யூடியூப்புக்கு சென்றால் தான் நீங்கள் தத்துவத்தை தெரிந்து கொள்ள முடியும். வார்த்தை எந்தெந்த வார்த்தைகள் நமக்கு வந்து பயனடை, எல்லா வார்த்தைகளையுமே ஒரு சாணத்தில் வந்து குறித்து அது குளத்தில் ஊற மட்டை போல் எல்லாமே ஒரு எண்ணில் ஊறி தான் மக்களுக்கு பயன் கொடுக்கிறது. எண்ணும் எழுத்துந்தான் மக்கள் நினைக்கிறது. எண்ணும் எழுத்துந்தான் ராசி, நட்சத்திர, கிரகம் அனைத்தையுமே, பஞ்சபூதங்கள் அனைத்தையுமே நினைக்கிறது எண்ணும் எழுத்துந்தான். எண்ணும் எழுத்து இல்லை என்றால் மனிதன் சிந்திக்க முடியாது.